H5N1 என்ற பறவை காய்ச்சல் பரவலால் அமெரிக்க கடற்கரை ஓரங்களில் உள்ள கடல் பாலூட்டிகள் பாதித்துள்ளதாக ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன. இதன் தொடர்ச்சியாக முதன்முறையாக அமெரிக்க கால்நடைகளும் பறவை காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளன. மேலும் இது மனிதர்களுக்கு பரவும் பட்சத்தில் எந்த மாதிரியான நோய்கள் மற்றும் பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் என்ற ஆராய்ச்சியிலும் விஞ்ஞானிகள் ஈடுபட்டுள்ளனர். தற்போது கேரளாவிலும் இந்த வகையான பறவை காய்ச்சல் பரவி வரக்கூடிய நிலையில் தமிழக எல்லைகளில் வாகனங்களின் டயர்களுக்கு மட்டும் பூச்சி மருந்து அடிக்காமல் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளை முடுக்கிவிட்டு சோதனைகளை தீவிரப்படுத்தி மக்களை இந்த அரசு பாதுகாக்க வேண்டும். கடந்த ஆண்டு இதே போலதான் கெட்டுப்போன மற்றும் பழைய சிக்கனை வைத்து செய்த ஷவர்மாவை சாப்பிட்ட பல இளைஞர்கள் உயிரிழந்தனர். இதுபோன்ற நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்த இறைச்சிகளை மலிவான விலைக்கு வாங்கி உணவகங்களில் சமைக்கிறார்களா என்று உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் சோதனை செய்ய வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. வழக்கம் போல உயிர்களை பலி கொடுத்துவிட்டு அதற்கு நிவாரணம் அளிக்கிறோம் என உயிருக்கு விலை பேசாமல் இதனை ஒரு எச்சரிக்கை மணியாக எடுத்துக்கொண்டு தமிழகத்தில் பறவை காய்ச்சல் பரவாமல் இருக்க கால்நடை துறையும் மந்தமான மக்கள் நல்வாழ்வுத்துறையும் விடியா திமுக அரசும் நடவடிக்கை எடுக்குமா என்பதே மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது.